இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மொறுன்னு நம்ம உளுந்து வடை தான் நம்ம செய்கிறோம். இந்த மொறுப்பு வர்றதுக்கு நான் ஒரு சின்ன டிப்பு சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்து வடைக்கு இந்த மாதிரி உளுந்தை நான் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் தான் நான் அளந்து இதில் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் நம்ம பச்சரிசி இதில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அந்த மாதிரி போட்டோம்னா நல்லா மேலே மொறுன்னு இருக்கும். அதுக்காக நம்ம அந்த அரிசி சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழை, வெங்காயமும் கொத்தமல்லி தழை, மிளகாய் எல்லாமே நம்ம அந்த மாவுக்கு தகுந்த அளவு நம்ம போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இதில் நான் ஆப்ப சோடா சேர்க்கலை. ஆப்ப சோடா சேர்த்தோம்னா எண்ணெய் இழுக்கும். அது சாப்பிடும் போது எண்ணெய் நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரையிலும் ஆப்ப சோடா அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மொறுன்னு சாப்பிடும் போது இன்னும் 2 வடை சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும். அதிலே நம்ம அரிசி போட்டு தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். அந்த அரிசி பார்த்தோம்னா ரொம்ப நைஸாக மாவு மாதிரி உளுந்து மாதிரியெல்லாம் அரையாது. அந்த மாதிரி நம்ம தனியாக உளுந்து ஊற வச்சுட்டு பச்சரிசி மாவு சேர்த்துக்குவாங்க. அது ஒரு டைப்பாக டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி உளுந்துலே அரிசி நம்ம சேர்த்து அரைக்கும் போது அதோட மொறுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். நமக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ஒரு டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்ப தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு உப்பு நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம போட்டுக்கலாம். கையை இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம உண்டை வச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸு போட்டுக்கலாம். ஒரு சிலர் அப்படியே கையிலே போடுவாங்க. கையில் வந்தாக்கா நம்ம கையிலே போட்டுக்கலாம். எனக்கு கையில் வராது. அதனால் நான் இந்த மாதிரி கவரில் வச்சு நம்ம போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போடும்போதே மேலே எலும்பி வரும். அப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யலாம். அப்போ தான் நம்ம உள்ள மாவு வேகும், மேலே கிரிப்ஸியாக கிடைக்கும் நமக்கு. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒன்றா திருப்பி விட்டு நம்ம வேக வைக்குவோம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கலர் மாறிடும், உள்ளே வேகாது நமக்கு. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நமக்கு கலர் மாதிரி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்துடுச்சு. இப்போ ஒன்றா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எண்ணெய் வடிகிற மாதிரி எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வடையும் நம்ம மொறுன்னு நம்ம சுட்டு எடுத்துருக்குறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வடை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கிரிப்ஸியாக இருக்குது, நமக்கு மெதுவாக இருக்குது. அதனால தான் இது மெது வடைன்னு பேர் வச்சுருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.